இது தாளிப்பு வடைங்க. இந்த தாளிப்பு வடகம் முழுக்க முழுக்க சின்ன வெங்காயத்தில் செய்யறதுங்க. இது கூட தாளிப்பு பொருட்கள் எல்லாம் கடுகு, ஜீரகம், வெந்தயம், உளுத்தம்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வெயிலில் காய வைக்கணும். திரும்பியும் அதே தண்ணியில் போடணுங்க. அந்த மாதிரி மறுபடியும் போட்டு போட்டு எடுக்கணும். இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தடு. இது ஆக்சுவலாக நல்லா ஃபர்மெண்ட் ஆகி ஒரு நல்ல ஃப்ளேவரை இந்த வடகத்துக்கு கொடுக்குங்க. இதுதான் மெயின் ப்ராசஸ். இப்போ யாரும் இந்த மாதிரி செய்யறது கிடையாதுங்க. ஆக்சுவலி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் விளக்கெண்ணெய் விடுறது கிடையாது. விளக்கெண்ணெய் ரொம்ப நாள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு ஸ்மெல் வரும். பட் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நாளைக்கு வைக்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல்லையும், வடகத்து தரத்தையும் அப்படியே பாதுகாக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது தாளிக்கிறதுக்கு நீங்கள் வத்த குழம்புக்கு, கார குழம்புக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். மீன் குழம்பு கூட யூஸ் பண்ணால் சொல்லுவாங்க. பட் நாங்கள் வெஜிடேரியன்றதுனால எனக்கு அதை பற்றி தெரியல. பட் எல்லாரும் சொல்கிறது வந்து மீன் குழம்புக்கும் போடலான்னு சொல்லுவாங்க. கீரைக்கு அதே மாதிரி துவையலுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை கடைசியில் சேர்த்துக்கணும். கீரை கடைய போகும்போதும் கடைசியில் சேர்த்து கடைஞ்சிக்கணும். துவையல் அரைக்க போகும்போதும் கடைசியாக இதை தாளிச்சிட்டு இதை கடைசியாக சேர்த்துக்கணுங்க. எப்பயுமே எதில் சேர்த்தாலுமே கடைசியாக தாளித்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்கும்.